அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா லான்ச்ட் மிஷன் இந்திரதனுஷ் இன் 2014 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இம்யூனைசேஷன் கவரேஜ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மிஷன் இந்திரதனுஷ நம்ம எப்ப லான்ச் பண்ணியிருப்போம் அப்படின்னா 2014ல வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? இன் 2017 இட் லான்ச்டு தி intensified Mission Indradhanush program to strategically target low coverage areas and missed populations அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 2017ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எங்கெல்லாம் வேக்சின் கவரேஜ் வந்து கம்மியா இருக்கோ, இம்யூனைசேஷன் கவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்றதுக்காக. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which state is the first to use the redesigned EVM ballot papers with colored photographs of candidates அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் பக்கத்துலயே வந்து விவி பேட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அதுலயும் பார்த்தீங்கன்னா சரி, அதே மாதிரி பேலட் பேப்பர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா சரி, நமக்கு கலர் போட்டோகிராஃப்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அது எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, what is the name of the half humanoid robot that ISRO will send in December 2025 as part of the first uncrewed Gaganyaan mission அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், வியோமித்ரா. மித்ரா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட். வியோம்னா ஸ்பேஸ், மித்ரானா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது, which state won the best state award for சில்க் டெவலப்மெண்ட் இன் செப்டம்பர் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில்க் டெவலப்மெண்ட்காக பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆந்திர பிரதேஷ்க்கு கொடுத்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்னு போட்டக்கூடாது. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? லாஸ்டா, the 10th நேஷனல் ஆயுர்வேதா டே வாஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் இன் 2025. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு டேட்ல நமக்கு ஆயுர்வேதா டே பொதுவா பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் இந்த ஆயுர்வேதா டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆயுர்வேதாக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடான டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆயுர்வேதா டே எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23rd செப்டம்பர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.